ஒரு சக்சஸான யூடியூபரோ ஆண்டர்பிரினரோ இல்ல ஒரு சக்சஸான ஒரு பிசினஸ் மேனோ அவங்க கிட்ட போய் நீங்க எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னு கேட்டா மெஜாரிட்டி பீப்புள் சொல்றது It's consistency. It comes From showing up. Consistency beats motivation. Champions require consistency. That's consistency. Consistent actions, wealth. Consistency. Consistency. கன்சிஸ்டன்சினா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு நியூரோ சயின்ஸ் பிளஸ் சைக்காலஜி இவங்க நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுல நிறையவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருந்துதான் நான் ஒரு 8 ஃபேக்ட்ஸ் கன்சிஸ்டன்சி சம்பந்தமா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன்ல கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற எஃபெக்ட் உங்களுக்கு ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். Fact number 1. Consistency physically changes your brain. ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கன்சிஸ்டன்சியா இருக்கிறதால நம்ம பிரெயின்ல நியூரல் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, இப்ப நான் டைப்ரைட்டிங் போயிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எந்த வேர்டு எந்த ஃபிங்கர்ஸ்க்கு வரும் கூட தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நான் போனேன். அப்பெல்லாம் நான் அந்த வேர்ட்ஸை பார்த்து தான் இதை எஸ்ஸா இதா டியா நான் பார்த்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ற அந்த ஷீட்ஸ் எல்லாம் நான் முடிக்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் அந்த வேர்ட்ஸை பார்க்காம அந்த ஷீட்டை பார்த்து நான் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் அவங்க நியூரல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியா நம்ம பண்றதால அந்த பிராக்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிசிக்கலாவே நம்ம பிரெயின் சேஞ்ச் ஆயிடுது. லைக் எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த லெட்டரை பார்த்து கிளிக் பண்றதுக்கும் ஆட்டோமேட்டிக்கா பார்க்காம கிளிக் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த நியூரல் கனெக்ஷன். இது எப்படி வந்துச்சுன்னா, அந்த கன்சிஸ்டன்சியா நான் பிராக்டிஸ் பண்ணதாலதான் அந்த ஃபிங்கர்ஸ் அதுவாவே அடாப்ட் பண்ணிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் சொல்லுது. ஃபேக்ட் நம்பர் 2. யுவர் பிரெயின் ரிலேட்ஸ் what you don't use. இப்ப ஃபர்ஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லிச்சோ இதுக்கு அது அப்படியே ஆல்டர்னேட்டா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம கன்சிஸ்டன்சியாவோ இல்ல பிராக்டிஸ் பண்ணதை நம்ம விட்டுட்டோம்னா அந்த நியூரல் கனெக்ஷன் சொல்ற அந்த பிரெயின்ல அது வீக்கன் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நம்ம சிலதை மறக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு உதாரணமா நீங்க தமிழ் தான். சோ நீங்க என்ன பண்றீங்க, அமெரிக்கால போய் ஒரு 2 வருஷம் இருக்கீங்க. அங்க உங்களை சுத்தி இருக்கவங்க யாரும் தமிழ் பேசல, உங்க ஆபீஸ்ல யாரும் தமிழ் பேசல, எல்லாமே ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. நீங்களும் இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும் ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. அப்ப 2 வருஷமா நீங்க அந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்துட்டு திடீர்னு நீங்க தமிழ்நாடு வந்தீங்கன்னா நீங்க தமிழ் பேச ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க அந்த கன்சிஸ்டன்சியா அந்த பிராக்டிஸ் பண்றதை விட்டதால உங்களுக்கு தமிழே மறந்தாலும் மறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் ரிசர்ச் சயின்ஸ்ல சொல்லுது. இதுல அந்த நியூரல் கனெக்ஷன், அதாவது நீங்க தமிழ் கத்துட்டு இருந்திருக்கீங்களா, அதோட நியூரல் கனெக்ஷன் வீக்கா இருக்கும் ஓவர் த டைம்ல. ஓகேங்களா? ஃபேக்ட்ஸ் நம்பர் 3. Repetition turns behavior into habits. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த நியூரல் கனெக்ஷன் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லைக் எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்து பிரஷ் பண்ணிட்டு வரீங்க. அது ஒரு பிஹேவியர். லைக் அது நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. கன்சிஸ்டன்சியா நீங்க பண்றதால நம்ம பிரெயின்ல அந்த நியூரல் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ பிரெயின் அதிகமா எஃபர்ட்டே போட தேவையில்லை. அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்காது. லைக் இந்த பண்ணணும்னு கூட பிரெயின் ஒரு டிசிஷன் கூட எடுக்காது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது அடாப்ட் பண்ணிருக்கும் பிரெயின். ஒரு விஷயத்த நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமலையும் சரி, நீங்க அதுல போக்கஸ் பண்ணாலும் சரி, வேலை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரிங்களா? ஃபேக்ட் நம்பர் 4. The brain predict the future through repetition. ஆமாங்க, அது உண்மைதான். நம்ம பிரெயின் ப்ரெடிக்ட் பண்ணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூரல் கனெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு பேட்டர்ன்ஸை அது அடாப்ட் பண்ணுது. லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிக்கெட்டர் பேட்டிங் பண்றாரு. அந்த பேட்டிங் பண்ணும்போது அவர் அதுக்கு முன்னாடி நிறைய பிராக்டிஸ் எடுத்திருப்பார் கன்சிஸ்டன்சியா. சோ அவர் பிராக்டிஸ் பண்ண பார்த்து சிலதை அவர் கோ த்ரூ பண்ணுவாரு. இப்படி போட்டா இப்படி அடிக்கணும், இப்படி போட்டா இப்படி அடிக்கணும் அப்படின்ட்டு. சோ ஆக்சுவல் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னா, அவர் பிராக்டிஸ் பண்ணது அவர் பிரெயின்ல ஒரு பேட்டர்ன்ஸாவே ரிஜிஸ்டர் ஆயிடும். சோ அவர் பவுலரை பார்க்கும்போது அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்டை வச்சு அவங்க ஸ்பின் போட போறாங்களா இல்ல ஆஃப் சைட்ல போட போறாங்களா இல்ல வைட் போட போறாங்களா அப்படின்னு அவர் ஜட்ஜ் பண்ணிடுவார். ஜட்ஜ் பண்ணி தான் அவர் அடிப்பார். சோ இதுதான் அந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற ஒரு கான்செப்டே. சோ இந்த கன்சிஸ்டன்சியா நீங்க சில பிராக்டிஸ் தான் உங்களுக்கு நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபியூச்சரை அது ப்ரெடிக்ட் பண்ணி சில பேட்டர்ன்ஸை அது ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். அந்த பேட்டர்ன்ஸை அது எக்ஸிக்யூட் பண்ணும்.
சரிங்களா? ஃபேக்ட் நம்பர் 5, கன்சிஸ்டன்சி சேவ்ஸ் பிரெயின் எனர்ஜி. ஆமாங்க, அது உண்மைதான். இந்த ரிசர்ச்ல எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப லைக் நம்ம ஒரு டிரைவிங் கத்துக்கிறோம், லைக் ஒரு காரை வந்து டிரைவ் பண்றோம், இல்ல ஒரு பைக்கை டிரைவ் பண்றோம் அப்படின்னு வச்சுங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம கிளட்சை பிடிச்சோமா, ஃபுல்லா பிடிச்சிருக்கோமான்னு பார்ப்போம். அப்புறம் கீழே கீர் வந்து ஃபர்ஸ்ட் கீர்ல போடுறோமா, ஃபர்ஸ்ட் கீரை ப்ராப்பரா அமுக்குறோமா, காரா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் கீர்ல தான் போடுறோமா, செகண்ட் கீர்ல பார்ப்போமா, அதை நம்ம பார்ப்போம். லைக் நம்ம இப்படி பார்ப்போம், ஃபர்ஸ்ட் கீர்ல தான் இருக்கா செகண்ட் கீர்ல இருக்கான்னு பார்ப்போம். பட் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த கை என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் கீர் போகும், செகண்ட் கீர் போகணும், கால் வந்து கிளட்சில் அமுக்கும். சோ அது நீங்க பிராக்டிஸ் பண்ண அது எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க பண்ணுவீங்க. அதுல நீங்க நிறைய ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டீங்க. லைக் நீங்க மட்டும் ஜஸ்ட் ரோட பாப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே சில்லர் பண்ணி ஜாலியா பேசிட்டு ஓட்டிட்டு போவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க கை கீரை போடும், கால் வந்து கிளட்ச் அமுக்கும். அது எப்படின்னா, அந்த பிரெயின் என்ன பண்ணும்னா, லைக் அந்த எனர்ஜியை சேவ் பண்ணுது. ஏன்னா கன்சிஸ்டன்சியா பண்ண அது எப்படி ஆகுதுன்னா, ஜஸ்ட் அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா அது பண்ண ஆரம்பிச்சது பிரெயின். சோ இததான் பண்ண போறான், அடுத்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தெரியும். அதனால பிரெயின் என்ன பண்ண, அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டும் போடாது, எஃபர்ட்டும் போடாது. ஃபேக்ட் நம்பர் 6, sleep strengthens the benefit of consistency. தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம போன வீடியோவிலே பேசியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா மேல ஐ கார்டுல கொடுக்குறேன், பாருங்க. ஏன்னா நீங்க 8 மணி நேரம் தூங்குறதால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இப்ப நீங்க அந்த டேல பண்ண எல்லா விஷயமும் சரி, நீங்க தூங்குமா தான் அது மெமரி பண்ணிக்குமா பிரெயின். அதாவது எது தேவை எது தேவையில்லை, இன்ஃபர்மேஷன் நீங்க எதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் ரொம்ப மெமரிஸா வச்சுக்குமா. சோ நீங்க தூங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நல்லா தூங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்ட் நம்பர் 7, கன்சிஸ்டன்சி பில்ட்ஸ் காக்னிட்டிவ் ரிசல்ட். அதாவது நீங்க கன்சிஸ்டன்சியா இருக்கிறதால உங்க அறிவாற்றல் அதிகமாவே இருக்கும். லைக் நீங்க வயசானாலும் சரி, உங்களுக்கு நோயே வந்தாலும் சரி, அந்த அறிவாற்றல் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல குறையாது, உங்க மெமரி பவரும் குறையாது. ஏன்னா நீங்க கன்சிஸ்டன்சியா ஒரு வேலையை பண்றதால அவ்வளவு சீக்கிரத்துல அந்த பிரெயின்ல இருந்து அந்த மெத்தட்ஸும் சரி, அந்த வேலையும் சரி அவ்வளவு சீக்கிரத்துல மறக்காது, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சோ இதுதான் நீங்க நல்ல இளமையில இருக்கிற சில பாட்டு கேட்டிருப்பீங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னாலும் அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அதை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறதால ஈஸியா உங்க மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு. சரிங்களா? ஃபேக்ட் நம்பர் 8, ரிட்ரீவிங் இன்ஃபர்மேஷன் இஸ் பெட்டர் தென் ரீடிங். ஆமாங்க, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சாப்டரை 5 டைம்ஸ் படிக்கிறதுக்கும் அந்த சாப்டரை உங்களுக்கு உங்க மெமரியில நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு சாப்டரை ஒரே நாள்ல 5 முறை படிக்கிறதுக்கு பதிலா அந்த சாப்டர்ல என்னென்ன இருக்குன்னு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அதை டெய்லிக்கும் ஒரு 5 days 10 days நீங்க டெய்லிக்கும் உங்ககிட்ட அதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது மறக்கவே மறக்காது. இததான் இந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. அதனால நீங்க சும்மா நானும் படிக்கிறேன்னு படிக்காம உண்மையான ஆக்சுவலா இதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க மெமரியில இருந்து அழியவே அழியாது. சோ இதுக்கு மேல படிக்கிற மாதிரி ஏனோ தானோ படிக்காம ஒழுங்கா கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு படிக்க பாருங்க. சோ நான் உங்களுக்கு ஒரு 8 கன்சிஸ்டன்சி ஃபேக்ட்ஸை பத்தி சொல்லியிருக்கேன். இதுல நீங்க எதெல்லாம் ஆமா ப்ரோ இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டன்சி இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் யுவர் கோல்ஸ் அண்ட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.